திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கின்ற ஜெபத்தை இயற்றிய புனித பெர்னார்ட் அவருடைய விழாவினை இந்த திருச்சபை கொண்டாடுகிறது. 11வது நூற்றாண்டிலே பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். தனது 22வது வயதிலே துறவற வாழ்வை மேற்கொண்டார். துறவற வாழ்விலே பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார், மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார். சிறந்த ஆன்மீக எழுத்தாளர். இயேசுவின் மீதும் அன்னை மரியாவின் மீதும் சிறப்பான அன்பு கொண்டிருந்தவர். இயேசுவை பற்றி பேசுகிற போது இவ்வாறு கூறுகிறார்: இயேசு நம் உதட்டில் தேன், காதில் மெல்லிசை, இதயத்தில் மகிழ்ச்சி என்று சொல்வார். இன்று நாம் இவருடைய விழாவினை கொண்டாடுகிற போது இயேசுவின் மீதும் அன்னை மரியாவின் மீதும் இவருக்கு இருந்த இந்த ஆர்வம், இந்த அன்பு நம்மிலும் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கவும் அன்னை மரியாவை புகழவும் நாம் வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் அதிகமாக நம் இறைவன் இயேசுவை ஆராதிப்போம், அன்னை மரியாவை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் மீதும் அன்னை மரியாவின் மீதும் நாம் போதுமான அளவுக்கு ஆர்வம் கொள்ள தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையிடம் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்டு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீ மூட்டவும் வரம் அளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரை போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 6 முதல் 15 முடிய. அந்நாள்களில் செக்கேம் மற்றும் பெத்மெல்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தூண் கருவாளி மரத்தடியில் அபிமெலக்கை அரசனாக தேர்ந்தெடுத்தனர். இது ஏத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறிச் சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது: செக்கேமின் மக்களே, எனக்கு செவிசாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஒரு அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம் எங்களை அரசாளும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம், வாரும், எங்களை அரசாளும் என்றன. அத்தி மரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு
மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம் வாரும் எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம் வாரும் எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலும் புகுங்கள், இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்பு அடைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றனர். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 20 வசனங்கள் 1 முதல் 16 வரை. இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவரிடம், நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்கள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால்
உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு விவசாய குடும்பத்திலே கணவன், மனைவி, மூத்த மகன் மற்றும் இளைய மகள் இருந்தார்கள். பயிர் அறுவடைக்கு வந்த நேரத்திலே அதிகாலையிலேயே இந்த தந்தையும் மூத்த மகனும் அறுவடைக்காக வயலுக்கு சென்று விடுகிறார்கள். அந்த இளைய மகள் தங்கை இன்னும் தூங்கிக் கொண்டே இருக்கிறாள். சிறிது நேரம் கழித்த பிறகு இந்த தாயும் இந்த இளைய மகளும் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் உணவை தயாரித்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு வயலுக்கு போகிறார்கள். வயலிலே அம்மா எந்த வேலையும் செய்யவில்லை. அவருடைய கணவரும் அவருடைய மூத்த மகன் மட்டும்தான் வேலை செய்கிறார்கள். இந்த இளைய மகளும் வந்து அங்கு பணி செய்வோருக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார். எல்லாம் வேலையெல்லாம் முடிந்த பிறகு எல்லோரும் வீட்டிற்கு வருகிறார்கள். இரவு உணவு தயாரிக்கப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் வேலை செய்த அளவுக்கு சாப்பிடுங்கள் என்று யாரும் சொல்வதில்லை. மாறாக யாரை பற்றி முணுமுணுப்பதில்லை. அம்மா வேலை செய்யவில்லை, தங்கை வேலை செய்யவில்லை என்றெல்லாம் சொல்வதில்லை. மாறாக எல்லோரும் மகிழ்ச்சியாக உணவு அருந்துகிறார்கள், சமமாக உணவு அருந்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாள் முழுவதும் உழைத்தவருக்கும் நாள் இறுதியில் வந்து 1 மணி நேரம் மட்டுமே உழைத்தவருக்கும் ஒரே அளவு கூலி கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியை பற்றிய ஊமையை வாசிக்க கேட்டோம். இந்த முதலாளி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் ஆட்களை பணிக்கு அமர்த்துகிறார். மாலை 5 மணிக்கும் ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மோசே வழங்கிய பரிவுமிக்க சட்டப்படி இணைச்சட்ட நூல் 24ஆம் பிரிவு 14-15 இவ்வாறு வாசிக்கிறோம். வறியவரும் எளியவருமான கூலி ஆட்கள் உன் இனத்தவராயினும் சரி, அல்லது உன் நாட்டில் உன் நகர் வாயிலுக்குள் உள்ள அந்நியராயினும் சரி, அவரை கொடுமைப்படுத்தாதே. அவரது கூலியை அந்தந்த நாளில் கொடுத்துவிடு. கதிரவன் மறையும் முன்னே கொடு. ஏனெனில் அவர் வறியவராயிருப்பதால் அவரது பிழைப்பு அதில் அடங்கியுள்ளது. ஒரு தெனாரியம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கான ஒரு செலவு. எனவேதான் 5 மணிக்கு வேலைக்கு வந்தாலும் அவர்களுக்கும் ஒரு தெனாரியம் தான் கொடுக்கிறார். மற்ற ஆட்களை பார்க்கிற போது அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். இறுதியாக வந்தவர்களுக்குத்தான் முதலிலே கூலி கொடுக்கப்படுகிறது. ஆக 1 மணி நேரம் உழைத்தவர்களுக்கே ஒரு தெனாரியம் கொடுத்தாள் என்றால் நாம் 12 மணி நேரம் உழைத்திருக்கிறோம், எனவே நமக்கு 12 தெனாரியம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் பேசியபடியே அவர்களுக்கும் அதே கூலியை கொடுக்கின்றார். அதே ஒரே ஒரு தெனாரியம் மட்டும்தான் கொடுக்கிறார். கண்டிப்பாக ஒரு தொழிலாளிகளுடைய கண்ணோட்டத்திலே இது அநியாயமானது, அக்கிரமானது, அநீதியானதுதான். நமது கண்ணோட்டத்திலும் இந்த முதலில் வேலைக்கு வந்தவருடைய ஏமாற்றமும் கோபமும் நியாயமாக தெரியலாம். ஆனால் முதலாளியுடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கிற போது உழைத்த எந்த தொழிலாளியையும் அந்த முதலாளி ஏமாற்றவில்லை, அவர்கள் வயிற்றில் அடிக்கவில்லை. அனைவருக்கும் நியாயமான பேசப்பட்ட கூலியையே அவர் கொடுத்தார். வேலை இல்லை என்று சாக்கு போக்கு சொல்லி சோம்பி திருந்தவர்களுக்கும் ஒரே 1 மணி நேரம் வேலை கொடுத்து அந்த ஒரு தெனாரியம் கூலியை கொடுக்கின்றார். தொழிலாளி எவ்வளவு மணி நேரம் உழைத்தார் என்பதையெல்லாம் பார்க்காமல் அவர்கள் அன்றாட தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு தெனாரியத்தை அந்த தலைவர் கொடுக்கின்றார். இந்த ஊமை வழியாக இயேசு நமக்கு காட்டுகின்ற கடவுளும் நமது எண்ணங்களில் நாம் வளர்த்துள்ள கடவுளும் மாறுபட்டவர்கள். அந்த முதலாளி கேட்ட கேள்வியை மீண்டும் ஒரு முறை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா?
நமக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே, கடவுள் நல்லவர். எனவே கடவுள் தமது நன்மை தனத்தின் மிகுதியால் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக படி அளக்கின்றார். கடவுள் நம்மை பார்த்து, நான் கடவுளாக இருப்பதால் உனக்கு பொறாமையா என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? கடவுளை கடவுளாக நாம் இருக்க விடாமல் நமது எண்ணங்களின்படி அவரை பலவிதங்களிலே வளைத்து நெளித்து விடுகிறோம். அளவு கடந்த அன்பும் தரமறியாது வழங்குகிற தாராள குணமும் உள்ளவர் நம் கடவுள். அதே நேரத்திலே நீதியோடும் நம் இறைவன் செயல்படுகின்றார். இறுதியாக வந்தவர்களுக்கு நமக்கு இணையான அல்லது நம்மை விட உயர்ந்த நன்மைகளை இறைவன் செய்யக்கூடும். தொடக்க முதலே நாம் இந்த கிறிஸ்துவ மறையிலே இருக்கிறோம். சில பேர் அண்மையில் தான் இந்த கிறிஸ்துவ மறை ஏற்றிருப்பார்கள். எனவே கடவுள் அவர்களுக்கு சில சலுகைகளை செய்கிற போது, நன்மைகளை செய்கிற போது நாமும் முணுமுணுக்கக்கூடும் அல்லது கோபம் அடையக்கூடும். கடவுள் நம் பக்கம் திரும்பி அல்லது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி, நான் கடவுளாக இருப்பது உனக்கு பொறாமையா என்று கேட்கிறார். கடவுளை கடவுளாகவே இருக்க விடுவோம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மடத்து தலைவரான புனித பெர்னாடு உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராது உழைத்தார். அப்புனிதரை நினைவூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கும் ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருளடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறும். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்வையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடுமெதிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம் அனைவர் மீதும் மிகுந்த தாராளமாக உள்ளவர் இவர். இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களிடம் தன் நற்பயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பனையால் பயிற்சியும் பெற்று மனிதரானும் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி